டிடிவி தினகரனை சந்தித்து மீண்டும் கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்த பாஜக நிர்வாகி அண்ணாமலை விரைவில் பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க உள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் துரோகிகளான இருவரையும் சேர்ப்பதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றால் அவர்களை ஏற்பது பற்றி பரிசீலிப்போம் என வைகை செல்வன் கூறியுள்ளார். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. என்ன காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீக்கப்பட்டவர்கள் கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். அவனை நாங்கள் சேர்க்கணுமா? இது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்கள் அறிவித்தால் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் விலகிச் செல்வோம் என்று சொன்னார். ஆகவே அதற்குரிய பதில்தான் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.